மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயிலில் புகழ்பெற்ற வைத்தியநாத சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது. நவகிரகங்களில் செவ்வாய்க்கு உரிய ஆலயமான இந்த ஊரில் நாடி ஜோதிடம் பார்க்கும் தொழில் மிகவும் பிரபலமாகும். வைத்தீஸ்வரன் கோயில் நாடி ஜோதிடம் இந்திய அளவில் புகழ்பெற்றதாகும். தினந்தோறும் இந்தியா முழுவதும் இருந்து நாடி ஜோதிடம் பார்க்க இங்கு பக்தர்கள் வருகை தருவர். இதற்காக நூற்றுக்கணக்கான நாடி ஜோதிட நிலையங்கள் இங்கு அமைந்துள்ளன. மகாசிவ நாடி ஜோதிடம், அகத்தியர் நாடி, பிருகு நாடி உள்ளிட்ட பல்வேறு சித்தர்களின் நாடிகள் ஓலைச்சுவடி வடிவில் ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கு வாசிக்கப்படுகின்றன. தொழில், மனவாழ்க்கை, ஆரோக்கியம், எதிர்காலம் இவை பற்றி ஓலைச்சுவடியில் சித்தர்களின் பாடல் வடிவில் நாடி ஜோதிடம் பார்க்கப்படுகிறது. நடைபெற்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு, யார் முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார்கள் என்பது குறித்து மகாசிவ நாடி ஜோதிடம் பார்க்கப்பட்டது. சிவபெருமான் பாடல் வடிவில் கூறியுள்ளதாக, ஓலைச்சுவடி பாடலில் சிவனின் இளைய மகன் பெயர் கொண்ட நபர் நல்லவர்கள் துணையுடன் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்பார் என்று ஆருடகாண்ட நாடி ஜோதிடத்தில் ஓலைச்சுவடி வந்துள்ளது. இதுகுறித்து மகாசிவ நாடி ஜோதிடர் சிவசாமி தெரிவிக்கும் பொழுது, கடந்த 2021ஆம் ஆண்டு மு.க.ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்பார் என்று நாடியில் வந்தது. 3வது முறையாக 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மோடி பதவியேற்பார் என நாடி ஜோதிடம் பார்க்கப்பட்டது. தற்பொழுது சிவனின் இளைய மகன் என முருகன் பெயர் கொண்டவர் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்பார் என நாடியில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணி உதவியுடன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவியேற்பார் என தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு பிந்தைய பல்வேறு கணிப்புகள் வெளிவந்திருக்கும் நிலையில் நாடி ஜோதிடம் தேர்தல் குறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்பு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளுவரின் வழித்தோன்றல், கணியன் பூங்குன்றனார் வழித்தோன்றல், அந்த பரம்பரையில் வந்த நாங்க இந்த மகாசிவ நாடி ஓலைச்சுவடிய 5வது தலைமுறையாக பார்த்து சொல்லிட்டு இருக்கிறோம். இதுல ஒரு வரலாற்று ஆய்வாளரும் கூட நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு நோக்கோட தான் பார்ப்பேன். திடீர்னு ஒரு பதிலை சொல்றதோ ஒரு பலனை சொல்றதோ என்னுடைய வழக்கம் இல்லை. அதாவது பல பேருடைய பலன்களை வைத்து பல பேருடைய நாடியில வந்த ப்ரெடிக்ஷனை வச்சுக்கிட்டு எதுல அதிகமான பாசிட்டிவான பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வருது. அப்படி இந்த நாடி ஜோதிடம் கடந்த 250 ஆண்டுகளாக நம்ம சொல்லிட்டு வரோம். இதில் ஒரு வரலாறு படைக்கணும்னா, ஒரு வரலாறு எழுதணும்னா நமக்கு ஆவணங்கள் தேவை. சாட்சி இல்லாமல், சோர்சஸ் இல்லாமல் எதையும் நம்ம எழுதுறது, உண்மையான வரலாற்றை எழுத முடியாது. அப்படி ஒரு சிறப்பு இருக்கு. அப்படி எந்த இதையும் வரலாற்று கூட பார்க்குறவனா, அப்படி இந்த நாடி ஜோதிடத்தில் இந்த 2026 பற்றி நடந்த தேர்தலை பற்றி இப்போ நீங்கள் கேட்க வந்திருக்கீங்க. இதுக்கு பதில் சொல்றதோடு மட்டுமல்ல, இதற்கு முன்னாடி என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத நான் கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்கு. எப்படின்னா, 2016 மாண்புமிகு அமித்ஷா அவர்களுக்கு ஓலைச்சுவடி பார்க்கும் பொழுது, தொடர்ந்து நீங்கள் தான் வரப்போறீங்க, பிஜேபி தான் ஆளப்போகுது அப்படின்னு நாடியில் வந்தபடி, மகாசிவ நாடியில் வந்தபடி சொன்னோம். அது நடந்துகிட்டு இருக்கு. அதோட 2016 ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அம்மா அவர்கள் அந்த தேர்தலில் பலன் சொல்லும் பொழுதும் அம்மா தான் வருவாங்க அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அதுவும் நடந்தது. அதுபோல அடுத்து வந்த திரு மாண்புமிகு பழனிசாமி அவர்கள் அப்போ ஆளும் பொழுது, அப்போ இந்த ஏவிளம்பி வருடம் பார்க்கும் பொழுது ரொம்ப உள்கட்சி பூசல், ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இப்போ என்ன தெரியுமா, அதில் உங்களுடைய வியூகம், உங்களுடைய ராஜதந்திரத்தினால் இந்த கட்சியை ஒன்றிணைப்பீர்கள் அப்படின்னு வந்தது.
அதுபடியே கட்சியை ஒன்றிணைத்து 5 ஆண்டுகளும் நீங்கள் ஆளுவீர்கள் அப்படிங்கிறத ஓலையில் இருந்தது. அதை படித்து சொன்னோம். அது கரெக்டாக வந்தது. எப்படின்னா, துணை முதல்வராக திரு மாண்புமிகு பன்னீர்செல்வம் அவர்களை வைத்துக்கொண்டு அந்த காலத்தை, அந்த டேர்மை அவங்க பூர்த்தி செஞ்சாங்க. அப்படியே அதே நேரத்தில் அந்த ஏவிளம்பி வருடத்திலேயே திரு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பார்க்கும் பொழுது குறிப்பாக ஒரு விஷயம் வந்தது. ஒரு இழப்புக்கு பிறகுதான் உங்களுக்கு தலைமை கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறது மிக தெளிவாக வந்திருந்தது. அந்த இழப்பு என்னன்னு அப்போ எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அதற்கு பிறகுதான் தெரிஞ்சது, கலைஞர் அவர்கள் இல்லாமல் போனது, கலைஞர் அவர்கள் திடீர் இழப்பு, அதற்கு பிறகு மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்றது. அதுவும் மிக பொருத்தமாக வந்தது. இப்படி பல தேர்தலில் பல முடிவுகளை நம்ம சொல்லியிருக்கிறோம். கடந்த தேர்தலில் கூட ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, அதாவது 2021 அந்த தேர்தலில் சூரியன் தான் உதிக்கப் போகிறது அப்படிங்கிறது மிக தெளிவாக சொல்லியிருந்தேன். இது எல்லாவற்றிற்கும் நம்மகிட்ட பதிவுகள் இருக்கு. எந்த சான்றும் இல்லாமல் இதை நம்ம பேச முடியாது. அப்படி இந்த நாடியில் வரக்கூடிய பலன்கள்லாம் எப்படி எடுக்கிறோம்னா, ஆறுகுட காண்டம் மூலமாக எடுக்கிறோம். முதல்ல கட்சியிலிருந்து, தலைமையிலிருந்து வர்றவங்க எதிர்கட்சியிலேருந்தும் வருவாங்க, ஆளுங்கட்சியிலேருந்தும் வருவாங்க. இவங்களுடைய பலன்களை ஓவராலாக பார்ப்போம். பார்த்துக்கிட்டு அதற்கு பிறகு ஆரூட காண்டம்னு ஒன்று இருக்குது. அந்த ஆரூட காண்டத்தை பார்த்து அதில் என்ன முடிவு வருது அப்படிங்கிறத பார்த்து தான் நாங்கள் ஒரு முடிவுக்கு வர்றது. அப்படி 2024 மீண்டும் மோடி தான், மாண்புமிகு மோடி அவர்கள் தான் ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னு வழியில் வந்தபடி சொல்லி 3வது முறையாக அவங்க ஆட்சியை தொடர்ந்தாங்க. இப்படி பல சம்பவங்கள் எனக்கு இந்த நாடி மூலமாக, மகாசிவ நாடி மூலமாக பலன் சொல்லி, அந்த பலன்கள் 100க்கு 100 ஒத்து வந்திருக்கு. அதை எல்லாவற்றிற்கும் சான்றுகள் இருக்கு, சோர்சஸ் இருக்கு, ஆதாரம் இருக்கு. இப்படி இந்த 2026 தேர்தல் இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதில் முக்கியமான சில பாடல்கள் வந்திருக்கு. இந்த மார்ச் மாதம், அதாவது இந்த 2026 தேர்தலில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத மிக தெளிவாக ஆய்வு நோக்கோடு ஆய்ந்து, கட்சியிலிருந்தும் பல கட்சிகளிலிருந்தும் வந்தவங்களுடைய பலன்களை பார்த்து, யாருக்கு அதிகமான பாசிட்டிவான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கிட்டு, அதற்கு பிறகு ஒரு ஆரூட காண்டத்தையும் பார்த்து, அதற்கு பிறகுதான் அந்த பாடலில் வர்ற வரிகளுக்கு ஒரு முறையான விளக்கத்தை நம்மளால் சொல்ல முடியும். அப்படி இந்த தேர்தலுக்காக நாங்கள் முன்னாடி பல தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க, பல கட்சியிலிருந்தும் வந்தாங்க. அவங்களுடைய பலன்களெல்லாம் பார்த்தோம். யார் யார் வந்தாங்க, எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது வெளியிட முடியாத தொழில் தர்மம். அது தேர்தலுக்கு பிறகு வேணால் அதை நம்ம சொல்லலாம். அதோட இப்போ அந்த ஆரூட காண்டத்தில் இப்போ உள்ள தேர்தலை பற்றி என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன் பாருங்களேன். வெற்றி பெறும் சபை சிறப்பு தேர்வில் கூட, இதுதாங்க அந்த தேர்தலுடைய பலன்கள், முக்கியமான பலன்களுடைய முக்கியமான 2 பாடல்கள். யூகமது தான் ஜெயிக்கும் தலைமைக்கும் தான். அதாவது முக்கியமானவங்க வந்தாங்க, அவங்களுடைய நாடியிலையும் பார்க்கும் பொழுது வெற்றி பெறும் தான் சபை சிறப்பு தேர்வில் கூட, இந்த தேர்வு வெற்றிகரமானதாக நடக்கப் போகுது. யூகமது தான் ஜெயிக்கும் தலைமைக்கும் தான். உங்களுடைய தலைவருடைய யூகம் நீங்க வகுத்த யூகம் நிச்சயமாக ஜெயிக்கும்
குற்றமதை நீக்கிடுவாய் உதவ நீயும். அதுலேயும் சில குற்றங்கள் இருக்கு, அந்த குற்றங்கள் நீக்கப்படும். குறையகல தான் சேர்க்க கூட நல்லோர். நல்லவங்களுடைய கூட்டோடு இந்த தேர்தல் வெற்றி பெற்று நல்லாட்சி அமையப் போகுது, ஆட்சி அமையப் போகுது, ஆட்சிக்கு வரப்போறாங்க. குறையகல தான் சேர்க்க கூட நல்லோர். அந்த ஆட்சி எப்படி அமையப் போகுது அப்படின்னா, நல்லவங்களுடைய கூட்டோடு அந்த ஆட்சி அமையப் போகுது. நல்லோரின் கூட்டு வழி சபையின் வெற்றி. அப்படிதான் இந்த புதிய சட்டசபை அமையப் போகுது. நல்லோரின் கூட்டு வழி, நல்லவங்களுடைய உதவியோடு இந்த சட்டசபை, புதிய சட்டசபை அமையப் போகுது. நாடாழ்வான் இளைய மகன் எந்தன் ஆட்சி. இதுதான் முக்கியமான வரி. எப்படின்னா, நாடாழ்வான், இந்த தமிழ்நாட்டை ஆளப்போகிறது யார் அப்படிங்கிறதுக்கு பதில் தெளிவாக வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னா, நாடாழ்வான் இளைய மகன் எந்தன் ஆசி. என்னுடைய, அதாவது சிவபெருமானுடைய, இது மகாசிவநாடி, மகாசிவநாடி இது. சிவபெருமானே பதில் சொல்றாங்க. இதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நாடாழ்வான் இளைய மகன் எந்தன் ஆசி. என்னுடைய பரிபூரணமான ஆசீர்வாதத்தை அளித்து விட்டேன். நாடாழ்வான் இளைய மகன், எனது இளைய மகன், அவங்க தான் இந்த நாட்டை ஆள போறாங்க. அல்லலது தான் நீங்க மீண்டும் ஆட்சி. மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வரப்போகிறது. அன்னையருள் தன்னாலே தேவி அன்பால். அதற்கு பார்வதி தேவியினுடைய அன்பும் அவர்களுடைய குடும்பத்தாருடைய பிரார்த்தனையும் பக்தியும் தேவி அன்பால், தேவியவள் ஜபதபத்தால் தெளிவுமாகும். அவங்க செய்யக்கூடிய ஜபத்தினாலையும் புண்ணியத்தினாலையும் தெய்வீகம் ஆள வரும் அருளே வெல்லும். தெய்வீகம்தான் இந்த நாட்டை மீண்டும் ஆளப்போகிறது அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து நமக்கு என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும், முடிவுக்கு வரும் அப்படின்னா, நாடாழ்வான் இளைய மகன். சிவபெருமானுக்கு யார் இளைய மகன் அப்படின்னா, முதல் மகன் விநாயகர், இரண்டாவது மகன் முருகன். இந்த முருகன் அப்படிங்கிற பேருடையவங்க தான் இந்த வருங்கால ஆட்சியை அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக இந்த ஆரூட காண்டத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.